ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபேமஸான வக்கீலோட ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த வக்கீலோட ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கும், அவர் வக்கீல் ஆகிறதுக்கு என்ன விதிகள் இருக்குது, அந்த விதிகள் அவரோட ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தடில் பார்க்க போகிறோம். சிஆர்பி மெத்தடுனா 2 பார்ட் இருக்குது. ஒன்று, பிளானட்டு எப்படி லிங்க் ஆகிக்குது. இன்னொரு பார்ட்டு, அவர் வக்கீல் ஆகிறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வழக்கமாக சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் லிங்க் ஆகுது. அது இல்லாமல் மேலும் 6 முறையில் பிளானட்டு லிங்க் ஆகுது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பற்றி 2 நிமிஷம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு வீடியோவை பார்க்கலாம். வதம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் இணையுது. வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம். இந்த மாதிரி வதம் நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருந்தால் அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது, வைநாசியம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையுது. வைநாசிய நட்சத்திரம்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிய நட்சத்திரம். அப்போது 22வது நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தோடு அது கனெக்ட் ஆகிக்கும். 3வது, வேதை நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் கனெக்ட் ஆகுது. உதாரணத்துக்கு, பரணியில் ஒரு கிரகம் இருந்து அதனுடைய வேதை நட்சத்திரம் அனுஷம். அனுஷத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த 2 கிரகங்களும் கனெக்ட் ஆகிக்குதுன்னு பொருள். அடுத்தது விதி. ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 நட்சத்திரத்தில் வேறு ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் இணைந்ததாக கனெக்ட் ஆனதாக பொருள். உதாரணத்துக்கு, இப்போது ராகுவோட நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம். திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கணும். அதே சமயம் அந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம், அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடோட பேசிக் ரூல். இந்த மாதிரி இன்னும் 2 முறைகளில் பிளானட் லிங்க் ஆகுது. அது அவசியம் வரும்போது அந்த இடத்துல அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலும் இப்போ நான் சொன்ன சிஆர்பி மெத்தடில் பிளானட் லிங்க் ஆகிறத பற்றி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு அவசியம் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாதகர் பிறந்தது மேஷ லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் மாந்தி இருக்குது. 3வது வீட்டில் செவ்வாய் இருக்குது. 5ஆம் வீட்டில் சூரியன் ராகு இருக்குது. 6ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் இருக்குது. 9வது வீட்டில் குரு சனி இருக்குது. 11ஆம் வீட்டில் கேது இருக்குது. இந்த கிரக நிலைகளோட இந்த வக்கீல் ஜாதகம் இருக்குது. இப்போ இவர் வக்கீல் ஆகிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா 10 ரூல் இருக்குது. அந்த 10 ரூலையுமே இந்த ஸ்க்ரீனோட சைடில் பாருங்கள், ப்ளூ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன். இந்த ரூலெல்லாம் எப்படி ஒரு ஜாதகத்தில் பொருந்தி வருதுன்னு நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரூல் என்ன? 1, 8 தொடர்பு. அதாவது லக்னத்திற்கு 8ஆம் வீட்டுக்குடையுடைய தொடர்பு. இவர் பிறந்தது மேஷ லக்னம், இதன் அதிபதி செவ்வாய். 8ஆம் வீடு விருச்சிகம், அதன் அதிபதி செவ்வாய். அப்போது 1, 8 கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது 2வது ரூல், 8, 10 தொடர்பு. அதாவது 8ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் எங்கே இருக்குது? மிதுனத்தில் இருக்குது. அதே சமயம் மேஷ லக்னத்திற்கு 10ஆம் வீடுங்கிறது மகரம், அதன் அதிபதி யார்? சனி. எங்கே இருக்குது? தனுசில் இருக்குது. இப்போது 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் எங்கேருந்து? மிதுனத்தில் இருந்து தனது 7ஆம் பார்வை மூலமாக 10 சனியை பார்க்குறாரு. 10 சனியை பார்க்குறாரு. அப்போ 8, 10 கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பாருங்கள், 3வது ரூல், 10, 11 தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். மேஷ லக்னத்திற்கு 10ஆம் வீடு எது? மகரம். 11ஆம் வீடு கும்பம். அப்போ 10ஆம் வீட்டு அதிபதியே 11ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால 10, 11 கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 4வது ரூல்,
2, 10 தொடர்பு. இங்கே மேச லக்னத்திற்கு 2ஆம் வீடு ரிஷபம், அதிபதி சுக்கிரன். எங்கே இருக்குது? கன்னியில் இருக்குது. சுக்கிரன் கன்னியில் இருக்குது. அதே சமயம் 10ஆம் வீட்டு அதிபதி யார்? மேச லக்னத்துக்கு 10ங்கிறது மகரம், அதன் அதிபதி சனி. எங்கே இருக்கார்? தனுசில் இருக்கார். இப்போ தனுசில் இருக்கிற சனி தனது 10ஆம் பார்வை மூலமாக கன்னியில் இருக்கிற சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த விதத்தில் 2, 10 கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்த ரூல், 5வது ரூல், 2 ராகு தொடர்பு. 2க்குடைய சுக்கிரன் கன்னியில் இருக்குது. ராகு எங்கே இருக்குது? சிம்மத்தில் இருக்குது. பாருங்கள், ராகு அமர்ந்த நட்சத்திரம் பூரம். ராகு அமர்ந்த நட்சத்திரம் பூரம். பூரம் என்பது சுக்கிரனோட நட்சத்திரம். இந்த விதத்தில் ராகுக்கும் 2ஆம் வீட்டுக்கும் தொடர்பு ஏற்படுது. அடுத்தது 6வது ரூல், 10 ராகு தொடர்பு. இங்கே மேச லக்னத்துக்கு 10க்குடைய சனி தனுசில் இருக்குது. என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்கள்? பூராடம். அதே சமயம் ராகு பகவானும் பூரம் நட்சத்திரத்தில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படின்னா சனியை ராகு இருக்கிற பூரம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லது ராகுவை பூரம் நட்சத்திரத்தில் இருந்து சனி இருக்கிற பூராடம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்படி இடமாற்றி வைத்து பார்க்கும்போது சனி ராகு தொடர்பு ஏற்படுது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. 7வது ரூல், சனி ராகு தொடர்பு. இப்போ ஏற்கனவே 6வது ரூலுக்கு சொன்ன அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் 7வது ரூலுக்கும் பொருந்தி வருது. ரைட். 8வது ரூல் பார்க்கலாம். என்ன? சுக்கிரன் சனி தொடர்பு. இங்கே சனி பகவான் 10க்குடையவர் எங்கே இருக்கார்? தனுசில் இருக்கார். தனுசில் சனி அமர்ந்த நட்சத்திரம் பூராடம். பூராடம் என்பது சுக்கிரனோட நட்சத்திரம். அந்த விதத்தில் சுக்கிரனுக்கும் சனிக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்க முடியுது. அடுத்தது 9வது ரூல், செவ்வாய் சனி தொடர்பு. இங்கே பாருங்கள், செவ்வாய் எங்கே இருக்குது? மிதுனத்தில் இருக்குது. சனி எங்கே இருக்குது? தனுசில் இருக்குது. செவ்வாய் 7ஆம் பார்வை மூலமாக தனுசில் இருக்கிற சனியை பார்க்குது. சனி 7ஆம் பார்வை மூலமாக மிதுனத்தில் இருக்கிற செவ்வாயை பார்க்குது. இந்த விதத்தில் செவ்வாய் சனி தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்க முடியுது. அடுத்தது 10வது ரூல், சூரியன் சனி தொடர்பு. சூரியன் சனி தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். சூரியன் சிம்மத்தில் இருக்குது. சிம்மத்தில் இருக்கிற சூரியன் இருக்கிற நட்சத்திரம் பூரம். நான் ஏற்கனவே சொன்னேன், சனி பகவான் எங்கே இருக்குது? பூராடம் நட்சத்திரத்தில் இருக்குது. சூரியன் எங்கே இருக்குது? பூரம் நட்சத்திரத்தில் இருக்குது. ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அப்போது சூரியன் இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் இருந்து தனுசில் இருக்கிற பூராடம் நட்சத்திரத்திற்கு சூரியனை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லது தனுசில் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கிற சனியை சிம்மத்தில் சூரியன் இருக்கிற பூரம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். எப்படி பண்ணாலுமே சூரியனும் சனி கனெக்ட் ஆகிக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விதத்தில் இங்கே 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா ரூலுமே இந்த வக்கீலோட ஜாதகத்தில் பொருந்தி வருதுன்னு நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி 10 விதியுமே யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க வக்கீலுக்கு படிக்கலாம். படித்ததை கடைசி காலம் வரைக்கும் ஒரு ஃபேமஸான வக்கீலாக இருந்து தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத தைரியமாக நம்ம யாருக்கு வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி இன்னி ஒரு வீடியோவில் உண்மையான வக்கீலோட ஜாதகத்தை எடுத்து சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.